இன்றைக்கி சிகப்பரிசியில் இலையில செய்கிற அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சிகப்பரிசி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சிகப்பரிசி, கேரளா மட்டை அரிசி கிடையாது. சிகப்பரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அதை முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் 1 கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு 1.5 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை போட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். 1.5 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். போட்டு அதையும் அதோட மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும். இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அது உருகின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை அதில் ஊற்றிடணும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு தான் கிளறி விடணும். எல்லா பக்கமும் அப்படியே பரட்டி விடணும். மாவு இந்த மாதிரி கலர் மாறும். அது வரைக்கும் எல்லா மாவையும் இந்த மாதிரி கலந்து விடணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. மாவு இந்த மாதிரி கலர் மாறிடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும். அந்த மாவு கலர்ன பிறகு பதம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் இலை மடக்கும்போது கிளியாமல் வரும். இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க 2 பக்கம் திருப்பி. அதுக்கப்புறம் இலையில் மேலே எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த மாவை அதில் வச்சு நல்லா தட்டணும். இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை ஓரமாக வச்சு விடணும். 2-3 ஸ்பூன் வைக்கணும். பூரணம் வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு அதோட கலர்லாம் மாறிடும். இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்கும். மேல் மாவு சாஃப்டாக இருக்கும். உள்ளே அந்த தேங்காய் இதெல்லாம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.